ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ எவ்ரிவன். ஹாய் டியர்ஸ். என்னடா வீடியோ போடாமல் பேச வந்திருக்கோமேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான், எல்லாம் உங்களால தான். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு. உங்களால தான் எல்லாமே. நான் எப்போவுமே உங்களை மறக்க மாட்டேங்க. நீங்கள் தான் மறந்துட்டீங்க போல். இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ ஹாப்பி டைம். என்னடா விஷயம்னு பார்க்குறீங்களா? நீங்கள் தான் நினைக்கலாம் இதுக்காட இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு. கண்டிப்பாங்க, என்னை பொறுத்தளவு இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலேயே எப்படி சொல்கிறது, நான் ஜெயிச்சிருக்கேங்க. என்னங்க சொல்கிறீங்க, சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, சேலரி எடுத்தாச்சு. ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் சேலரி எடுத்தாச்சுங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னா இல்லவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது வரையும் எனக்கு பேர் ஆதரவு கொடுத்து இவ்வளோ நாள் வரையும் கொண்டு வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ உங்களுக்கு தான் பெரிய 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. நிறைய பேர் பயங்கரமாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சின்ன சேனலில் எனக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ 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 ஸோ மச். எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. யூடியூப் பற்றி தெரியாது, வீடியோஸ் பற்றி தெரியாது. சும்மா சேனல்ஸ் பார்ப்போம். பசங்க தான் ஆசைப்பட்டு இதை பண்ணணுன்னு ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் அவங்க ஃபஸ்ட் நாளே அதை ட்ராப் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்கள் பண்ணுறீங்களாமா அப்படின்ட்டு. நானும் சரி எனக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை, ஃபஸ்ட்டே பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இறங்கினேன். ஆனால் ஃபஸ்ட் நாளே எனக்கு 300 வியூஸ் போச்சு. எனக்கு அது ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. நம்ம பண்ணலாமே அப்படின்னு நினச்சி பண்ணினேன். போக போக வியூஸ் அதிகமாச்சு. 500 அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. நான் தான் பிக்னஸ் பண்ணுற தப்பு எல்லாமே நிறைய 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 பண்ணினேன். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 7 மந்த் ஆயிடுச்சு நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க. அது காரணம் என்னன்னா, ரெகுலராக வீடியோ கொடுக்காதது மட்டும்தான். நான் ரெகுலராக வீடியோ கொடுக்கல. அதனால எனக்கு 7 மந்த் கிட்ட ஆயிடுச்சு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுக்கு. எடுத்ததுக்கு அப்புறமா கூட எனக்கு மானிட்டைஸ் பண்ண தெரியலங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எனக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சிச்சு, நம்ம ஏதோ வீடியோ தப்பாக அப்லோட் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலன்னு பயந்துட்டு யூடியூப் கூட ஓப்பன் பண்ணி எப்படி மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு கூட பார்க்கல. பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஓப்பனாக சொல்லணும்னா, அவங்க மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக இவ்வளோ நாள் வீடியோ கொடுத்துருப்பேனான்னு தெரிலங்க. இந்த அச்சீவ்மெண்ட் ஆயிருக்குமான்னு தெரியாது, வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் நடந்திருக்குமான்னு தெரியாது. அது ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான். அவங்க வந்து தான் மானிட்டைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வீடியோ இப்படிலாம் பண்ணணும், இப்படி நீ ரெகுலராக வீடியோ கொடுத்தா மட்டும்தான் உனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் இப்போது ஓரளவுக்கு எல்லாம் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவங்க மட்டும்தான். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம காயன்பு கார்ட்டூன்ஸ் சேனல் அட்மின் காயத்ரி சிஸ்டர் தான். தேங்க்யூ 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 ஸோ மச் டார்லிங். நீங்கள் இல்லைன்னா நான் இப்போ இங்கே இல்லை. முக்கியமாக 2 பேத்துக்காக மட்டும் இந்த வீடியோ. ஒன்று என்னோட ஃபேமிலி வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு, அப்புறம் சிஸ்டருக்கு. 2 பேத்துக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தேங்க்யூ சிஸ்டர். அவங்க மட்டும் அன்றைக்கி வரலன்னா நான் இப்போ வரலும் மானிட்டைஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. அப்போனா இவ்வளோ நாள் வரை வீடியோ கொண்டு வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஸோ பாதிலே கூட முடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு எதுக்குமே தெரியல. அவங்க வந்து தான் மானிட்டைஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ இப்படிலாம் அப்லோட் பண்ணணும், நானே தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ இப்படிலாம் கரெக்டாக இப்படி தான் அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு சின்ன பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ நான் சேலரி எடுக்கிறேன்னா அதுக்கு காரணம் காயத்ரி டார்லிங் தான். தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேங்க. நம்ம மேலே ஏறக்கூடாதுன்னு கீழே தள்ளி விட்றவங்கள தான் அதிகமாக பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியலன்னும் போது, ஏமா நீ கவலைப்படுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களா வந்து எனக்கு இதை நான் விட்டுட்டா கூட நீ அந்த ஸ்டெப் பண்ணியாமா, இந்த இது மெசேஜ் வந்துருச்சா, இந்த இது மெயில் வந்துச்சா அப்படின்னு ஒன்று கேட்டு எனக்காக ஃபுல்லாக இப்போ இந்த இவ்வளோ விஷயம் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா அது மொத்தத்துக்கு காரணம் அவங்க தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு 46 days டைம் கொடுத்துருந்தாங்க. கடைசி வரை நான் பண்ணவே இல்லைங்க. அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க, அதை பண்ணாமல் விட்டுட்டேன். லாஸ்ட்டாக நான் வெளியில் போயிட்டுருக்கேன், அவங்களா கால் பண்ணி என்னம்மா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, இன்னும் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி அந்த நான் ட்ராவலிங்கில் இருக்கும்போது எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. நான் கூட அசால்ட்டாக விட்டுட்டேன். எனக்காக அவங்க சேனலாக நினச்சேன், எனக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் சந்தித்த பர்சன்ஸில் அவங்க ரொம்ப 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 முக்கியமான பர்சன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்லாம் சொல்லி அதை இது பண்ண முடியாது, அந்தளவுக்கு எனக்கு. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். சேனல் ஆரம்பிச்சு இவ்வளோ நாள் கழிச்சு மானிட்டைஸ் ஆகி அப்புறமா சேலரி எடுக்கலாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் பெருசாக பேசிட்டு அவன் 3 மந்த்ல எடுத்துகிட்டு போயிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இது பெரிய விஷயம் தாங்க. இன்னைக்கு எனக்கு சேலரி கிரெடிட் ஆக வரணும் கூட என்ன சொல்கிறது, நான் அன்னைக்கு பர்சன் தாங்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேங்க ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இந்த மொத்த கிரெடிட்ஸுமே காயத்ரி சிஸ்டருக்கு தான். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறமா கூட கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் வரலும் மானிட்டைஸ் பண்ணாமே வச்சுருந்தேங்க. எனக்கு தெரியாது எப்படி மானிட்டைஸ் பண்ணுறதுன்னு. அதனால அப்படியே வச்சு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். ஒருவேளை ஸ்டாப் பண்ணிடலாமா இல்லை வீடியோ கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, கடவுள் மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு தான் கேட்டேன். அப்படி கேட்டதுக்கு போதும் போதும் போதுன்ற அளவுக்கு இப்போ வரலும் கூட இருந்து என்னை கைட் பண்ணிட்டு இருக்காங்க.
தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச்க்கா. நீங்கள் இல்லைனா நான் இங்கே இல்லைக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. நேற்று கூடங்க மெயில் வந்துருச்சு, உங்களுக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வந்திருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு 12 o'clock கால் பண்ணேங்க. பயப்படாதம்மா, பார்த்துக்கலாம், எவ்வளோ நாளும் நம்ம அது ஓகே ஆகிடும், நீயே கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தட்டி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்யூக்கா. மானிட்டைஸ் பண்ண தெரிலன்னு மட்டும் தாங்க சொன்னேன், அதையும் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா இவ்வளோ தூரம் இன்னைக்கு வரலும் நீ வீடியோ பண்ணலையா, ஏன் பண்ணாமல் இருக்க, நீ கரெக்டாக வீடியோ பண்ணால் மட்டும்தான் உனக்கு வியூஸ் போகும், நீ 2 நாள் விட்டினா நம்ம வந்துட்டு அடுத்த சேனல் போயிடுவாங்க, அப்புறம் நீ அதை நினச்சி புலம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி இவ்வளோ தூரம் வரையும் நான் இவ்வளோ தூரம் இன்னைக்கு வரலும் வந்திருக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி காயத்ரி அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் என்னோட 2 பசங்க, அவங்களோட அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வீடியோலாம் எடுத்திருக்க முடியாது. நான் ஒரு சோம்பேறிங்க, உங்ககிட்ட இதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். என் பொண்ணு எனக்கு இப்போலாம் வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நைட்டில் கண்டிப்பாக என்னால் வீடியோ எடுக்கவே முடியாதுங்க, நான் எடுக்கவும் மாட்டேன், எடுக்கிற சுச்சுவேஷன் கிடையாது. பகலில் மட்டும்தான் வீடியோ கொடுப்பேன். அது அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வீடியோ எடிட் பண்ணுவேன். டைலாக்ஸ்லாம் ஒரு சில டைம் மறந்துடும், ஒரு சில டைம்ஸ் வராது. கண்டிப்பாக 4 hours 5 hours 6 hours அந்த மாதிரி எடுத்துப்பேன். என் பசங்க 2 பேரும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான் வீடியோ ஹெல்ப் பண்ணலாம் கூட வீட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணணும், வைக்கணும், செய்யணும் அப்படின்னா நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், என்னோட கஷ்டத்தையும் பகிர்ந்திருக்கேன், சந்தோஷத்தையும் பகிர்ந்திருக்கேன், எல்லாமே நீங்கள் தான் எனக்கு. ஸோ நான் நிறையா புலம்பியிருக்கேன் உங்ககிட்ட, அதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய சந்தோஷம் அது உங்களால் தான். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கலன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. என்னையும் ஒரு ஆளை மதிச்சு என்னோட வீடியோஸ் பார்த்து இவ்வளோ தூரம் வரையும் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவா அதுக்கு அப்படின்னு நினைக்கலாம், எனக்கு இது பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. என்ன சொல்கிறது, நான் பிறந்து வளர்ந்து இவ்வளோ காலத்தில் இதுதான் முக்கியமான அச்சீவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் சேலரின்னு என் வாழ்க்கையில் வாங்கியிருக்கிறேன். அதனால கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் தான். ஏன்னா எனக்கு வியூஸ் போலன்னு உங்கள்கிட்ட புலம்புறேன்ல, ஸோ சந்தோஷத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்காக தான். ஏன்னா நீங்கள் எல்லாமே இது இல்லை, அதனால. இன்றைக்கி என் வீடியோ வரல அப்படின்னு நினைப்பீங்க, கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், அதனால் வீடியோ எடிட் பண்ண முடியல. நேற்று சண்டே கண்டிப்பாக வீடியோ, ஃப்ரைடே எடிட் பண்ணி வச்சிருந்த வீடியோ சாட்டர்டே கொடுப்பேன். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக டேப் பக்கமே வரமாட்டேன், தொடவே மாட்டேன், எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க, அதனால் வீடியோ பண்ண முடியாது. அதனால் ஒர்க் இல்லை, ஸ்கூல் இல்லை, அதனால் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது தான், எப்போவுமே 7 stars கார்ட்டூனில் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரைடேவே எடுத்து வச்சுருக்க வீடியோ சாட்டர்டேஸில் கொடுப்பேன். அதனால் சண்டே மட்டும் லீவ் விட்டுட்ருக்கேன். இன்றைக்கி மண்டேயும் லீவ் ஆகிடுச்சு, சாரி லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வந்து பார்த்தோன்னே இந்த ஹாப்பி நியூஸ் உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே இந்த வீடியோ மட்டும் எடிட் பண்ணேன். நாளைக்கு வீடியோ வரும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, கமெண்ட்லையும் கேட்குறீங்க, பரவாயில்லையே காலையிலேயே வீடியோ போட்டுட்டீங்க. ரொம்ப நாளாக நான் காலையில் தாங்க வீடியோ கொடுத்துட்ருக்கேன், மண்டே மோஸ்ட்லி ஈவினிங் கொடுப்பேன். என்ன காரணம்னா சாட்டர்டே சண்டே லீவ்னால வீடியோ எடிட் பண்ண முடியாது, அதனால் மண்டே காலையில் எடிட் பண்ணி ஈவினிங் கொடுப்பேன். அப்படியே 2 வீடியோ எடிட் பண்ணினா அடுத்த அப்படியே ரெகுலராக டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே அப்படியே மார்னிங்கில் மாறிடும். அப்படி தான் கொடுத்துருக்கேன். திடீர்னு வந்து பரவாயில்லையே காலங்காலத்தில் வீடியோ வந்துருச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க, நான் காலையில் தாங்க வீடியோ கொடுத்துட்ருக்கேன், தவிர ஈவினிங் கொடுப்பேங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டால் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வீடியோக்கே ஃபுல்லாக பார்க்குறதில்ல, நிறைய வியூஸ் குறைஞ்சிச்சு, கமெண்ட்ஸ் குறைஞ்சிச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ அதை பற்றி பேச விருப்பப்படலை. ஒரு முக்கியமான விஷயம், அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உறவுகள் இஸ் கோயிங் டு எண்ட் அப் வித்தின் 5 days. ஏன் என்னக்கா 34 எபிசோட் கண்டிப்பாக ஸ்டோரி இருந்தது, இப்போயும் இருக்குது. பட் ஆனால் என்னால் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்க, சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. வியூஸ் போகல, அதுக்கு வியூஸ் போகிற ஸ்டோரிக்கு நம்ம கொடுக்கலாம்ல, டைமிங் கொடுத்து அதில் கொண்டு வரலாம்ல, அதுக்காக தான். காதல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது, இதுக்கு அதில் கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலான்றதுக்காக ஒரு 5 எபிசோட்லேயே ஃபினிஷ் பண்ணலாம். 5 to 7 எபிசோட் வரும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணுறனோ அந்தளவுக்கு ஃபினிஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே போன தடவை கேட்டப்பே என்னக்கா 10 எபிசோடில் முடிக்கிறேன்றீங்க, 30 எபிசோட் வரை வரும்னு சொன்னீங்களேன்னு கேட்டிங்க. அதுக்கு இதுதான் காரணம். லாஸ்ட்டாக போட்ட 3 எபிசோட்ஸ்க்கு வியூஸ் போகவே இல்லை. ஏன்னா இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நான் காதல் வந்து கொடுக்கவே இல்லைங்க. அதுக்கு வியூஸ் போகுது, நான் கொடுக்கவே இல்லை. எல்லோரும் கேட்குறாங்க, அதுக்கு கொடுக்கவே இல்லை. உறவுகளுக்கு கமெண்ட்ஸும் வரதில்லை, லைக்ஸும் வரதில்லை, வீடியோஸ்க்கு வியூஸும் போகலை. ஸோ அதை நான் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உறவுகளை முடிக்க போகிறேன்னா அப்போ நான் எவ்வளோ கஷ்டத்தில் சொல்லுவேன் நீங்களே நினச்சிக்கோங்க. ஏன்னா என்னோட சக்ஸஸுக்கு காரணமே உறவுகள் தான். நான் வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போயும் நான் நோ ப்ராப்ளம், இதுவும் ஹாப்பியோட தான், ஹாப்பி எண்டிங் தான். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டோரி இழுத்துருப்பேன். அப்படி இல்லாமல் சீக்கிரமாகவே அந்த லாஸ்ட் எண்டாக நடக்க 7 எபிசோட்ஸை இனி வரப்போட எபிசோட்ஸில் பார்ப்பீங்க. இந்த 7 எபிசோட்ஸும் மூவ் ஆகும். ஆல்ரெடி சொன்னது தான், 1500ஓடையே முடிச்சுக்கலாமே, 900 வியூஸ் வராமல்
1500ஓடையே 900க்கு இறக்காம பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். ஏன்னா என்னைய ஹைலுக்கு கொண்டு போனது அதுதான். என்னோட என்ன சொல்லுவோம் வியூஸ்க்கு. ஆமாம், என்ன அதை கொண்டு போனது அதுதான். இப்போ லோவாக இருக்கிறது அதுதான். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால சீக்கிரமாக முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், காதல் வானிலை ஸ்டோரி லவபிள் ஹார்ட் ஒன்ல தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட் 2 எபிசோட் மட்டும் இதில் போட்டு பார்த்தேன் எப்படி வியூஸ் போகுதுன்றக்காக. ஒன்றும் அவ்வளோவா பெருசாக இல்லைங்க. என்ன ஒரு 6 to 7 hours கொஞ்சம் லேட்டாக அதில் வியூஸ் போகுது. இது சீக்கிரம் போயிடுது, அவ்வளோதான். அதை நான் ரெகுலராக வீடியோ கொடுத்து அதை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இனி இதில் வந்து உறவுகள் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அதில் வரும் 7 stars கார்ட்டூனில் லவபிள் ஹார்ட்டூனில் காதல் வானிலை லவபிள் ஹார்ட்டூனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இனி அடுத்து போட வீடியோ வந்து லவபிள் ஹார்ட்டூனில் தான் போடுவேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஹாப்பி நியூஸாக இருக்குன்றத சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தை சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ நாள் வரையும் ஆதரவு கொடுத்தீங்க, இனியும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினச்சி நம்பி வீடியோ கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வருத்தம் மட்டும் தாங்க, கடைசி வரல நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிலங்க. வியூஸ் குறைஞ்சிச்சுன்னு. ஆனால் என்னோட தப்பு தான், அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன தப்புன்னு நானும் தேடிட்டே இருக்கேன், தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கேன், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்ககிட்ட கன்வே பண்ணலாம் தான் வந்தேன். உங்களுக்கும் காயத்ரி சிஸ்டருக்கும் தேங்க் பண்ணலாம் அந்த வீடியோவே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டார்லிங். நீங்கள்னா நான் இங்கே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் லவபிள் கார்ட்டூன் தான் காதல் வானிலை வரும். கண்டிப்பாக நான் போஸ்ட் போடுறேன் வீடியோ போடும்போது. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக 2 வாரம் ஃபுல்லாக அங்கேயும் அடைஞ்சாச்சு. அதனால் என்னால் காதல் வானிலை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அது கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பேசி போடுற மாதிரி தான் இருக்கும், எடிட்டிங் அவ்வளோவா இருந்திருக்காது. அதனால் நான் இது ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். ஒரு இடத்துலையும் கம்மியாக முடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா சொல்லிட்டேன், நான் நிறையா இனி ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும். நேகா ஃபங்க்ஷன், குலதெய்வ பொங்கல், அப்புறம் மேரேஜ், அப்படி இப்படின்னு நிறைய எடிட்டிங் வேலை இருக்குங்க. கண்டிப்பாக அதில் வியூஸ் போகலை. அதுக்கு உட்காந்து பண்ணேன்னா கண்டிப்பாக இதுக்கு அதில் ஸ்டாப் பண்ணி வச்சு தான் நான் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணி எனக்கு வியூஸ் போகலைங்க. போகாத விஷயத்த இழுத்துட்டு போயிட்டு அதை வியூஸ் போகாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாமே. அந்த பிளானிங் தான். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஆசை தான், நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். கல்யாணம்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய பிக்சர்ஸ்லாம் கூட நிறைய எடுத்து வச்சுருந்தேன். சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுதான் காரணம். உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேனே, நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக இதுக்கு அதில் ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் எடிட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு உறவுகள் வியூஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை உறவுகளில் வியூஸும் இல்லை, பெருசாக கமெண்ட் வரல. எனக்கு தெரியும் நீங்கள் பேராவாக கமெண்ட் பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக நீங்களே போய் பாருங்கள். லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்க்கு அவ்வளோவா கமெண்ட்ஸ்லாம் வரதே கிடையாது. கமெண்ட் வந்தாலும் ஹார்ட் தான் கொடுக்குறீங்க. ஹார்ட் கொடுத்தீங்கன்னாவே என்ன அர்த்தம்னா வீடியோ முழுசாக பார்க்கல, பிடிக்கலைன்ற மாதிரி அர்த்தம். ஸோ எனக்கு புரியுது, போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இழுத்துட்டு போவேணா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் போயிட்டுருக்கதையும் டவுன் பண்ண விரும்பலை. நான் கண்டிப்பாக 1 week 2 weeks இதுக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கொண்டு வரும்போது அதில் உள்ள வியூஸும் குறைஞ்சிரும். ஸோ அதனால தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படியும் 7 எபிசோடில் கண்டிப்பாக உறவுகள் முடிச்சிருவேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். உறவுகளை ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்குற எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 12 பேர் இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஷாக்கிங்காக தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப 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 வருத்தங்க உறவுகளை முடிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க. ஓகேங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் வேறு கேரக்டர்லாம் எங்களை பார்ப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இதே போல் எப்பவும் போல் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஜீவன் சந்தியா உறவுகளில் அதிகமாகவே விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு பேர். அவங்களுக்காக தான் வீடியோவே போச்சுன்ற மாதிரி இருந்தது கொஞ்ச நாள் வரையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் ஃபேமிலி சார்பாக தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். தேங்க்யூ. நான் கார்த்திக் சக்தினாவே ஒரு டைமில் பயங்கரமாக இருந்தது. அது அட்மினாலேயே கூட நம்ப முடியல. அந்தளவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னன்னு தெரிலங்க, எங்களுக்குன்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதில் தீவிரமான ஃபேன் ஒருத்தவங்க இருக்காங்க, சாந்தியக்கா. சாரி. இவ்வளோ நாள் எங்களுக்காக அட்மின் கூட சண்டை போட்டு என்ன அட்மின் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆளாக நின்று எங்களுக்காக நிறைய பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். தேங்க்யூ லவ் அண்ட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூக்கா. காயத்ரி அக்கா, தேங்க்யூ ஸோ மச்.